கோவை மற்றும் நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது வீரமணி. பூத்து குலுங்கி வரவேற்கும் புட்டி தூரிகை என்னும் பாட்டில் பிரஷ் மலர்கள். நீலகிரி மாவட்டம் ரோஜா பூங்கா மற்றும் உதகை, குன்னூர், கோத்தகிரி உட்பட்ட சுற்றுப்புற பகுதிகளில் பல வீடுகளின் முன்பு அனைவரையும் வரவேற்கும் விதமாக பூத்து குலுங்கும் பாட்டில் பிரஷ் பூக்கள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் ஈர்த்து வருகின்றன. பாட்டில் பிரஷ் என்று ஒரு மரம் உண்டு. வீட்டு தோட்டத்தில் இவற்றை வளர்க்கும் போது தோட்டத்தில் 5 அடி நீளத்திலும் 3 அடி அகலத்திலும் சிறிய செயற்கை நீர்நிலை போல் உருவாக்கி அதற்கருகில் இந்த மரங்கள் இருக்குமாறு செய்தால் மிக அழகாக வளைந்து நீரை தொடும் இவற்றின் கிளைகள் மனதுக்கு ரம்மியமாக இருக்கும். மரங்கள் சூழ்ந்த இடத்தை சோலை என்பர். சோலையின் அழகை எல்லோரும் விரும்புவார்கள். பொதுவாக மரங்களை மலர் மரங்கள், நிழல் மரங்கள், இலை அழகு மரங்கள் என பிரிக்கலாம். ஏதாவது ஒரு காரண காரியத்தோடு தான் மரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தகுந்த இடத்தில் நடப்படுகின்றன. மரங்களை தேர்ந்தெடுப்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அவைகளை நடுவதற்கான இடத்தை தேர்வு செய்வது. பெரும்பாலும் கட்டிடங்களுக்கு அழகூட்டும் மரங்களை நடுவதற்கு முன் அவைகளின் உபயோகங்களுக்கு ஏற்றவாறு தேர்ந்தெடுத்து நட வேண்டும். இந்த பாட்டில் பிரஷ் மரங்கள் கொத்து கொத்தாக பூத்து குலுங்கும் போது மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதுடன் பார்ப்பதற்கு மிக ரம்மியமாக இருப்பதுடன் அந்த இடத்தின் அழகாய் மாற்றிடும் அற்புதமான அழகான மரமாகும். இப்படிப்பட்ட அழகான மரங்கள் வீட்டின் முன் வளர்ந்தால் நம் மனம் மகிழ்வதுடன் காண்போர் மனங்களும் மகிழும் என்பதை உண்மை. கோவை மற்றும் நீலகிரி செய்திகளுக்காக செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.